இந்த காளானை வச்சு 400 பேருக்கு பாஸ்மதி ரைஸ்ல காளான் பிரியாணி தான் செய்ய போறோம். நாம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இன்னைக்கு அன்னதானம் போடுறோம். உங்க சார்பாவும் என் சார்பாவும். Hey. ராத்திரி பார்த்து வாங்கி வந்துருப்பாரு. இப்போ எங்கே போய் வாங்கிடுறா? கை தேர்த்தி கொட்டா அதெல்லாம் அது பதில குண்டால செய்யும் 2 கிலோ கொடுக்குறா, 5 கிலோ குண்டால செய்யலாம். இன்னைக்கு வந்து 40 கிலோ வட்டா இது. மொத்தமா நம்ம செய்யறதால எல்லாத்தையும் ஒரேடியா மிக்சிங் பண்றோம். வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய் எல்லாத்தையும் இதுலயே ஊத்திக்கிறோம் ஒண்ணா. நீ மட்டும் பண்ணினே இருந்த இன்னும் வரல. எல்லாத்தையும் ஒன்னா சொல்லு. அப்படியே ஏலக்காய், லவங்கம் அப்படியே அதில் போடலாம். அந்த அடுப்புல பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, பிரியாணி வட்டாவா அடுப்புல ஏத்திடுவோம். இப்போ நேரம் ஆச்ச பேர் அப்படியே எடுத்துட்டு போயிரு. அது போய் கிடக்கணும். சுத்தமான நாட்டு பசுனைன்னு சொல்ல மாட்டேன். வெங்காயத்தை அப்படியே புள்ளிரமா வதக்கலாம் மொத்தமா.
கல்லுப்பு கொட்டியும் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துக்கும் இதுல. கஸ்தூரி மேத்தியே போட்டுக்கலாம். அந்த உப்பு எடுக்க என்னப்பா காளான் நம்ம எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் தந்து கட்டியா அந்த பக்கம் கொஞ்சம் அரிசியை போட போறோம். அவங்க வீட்டுல அவங்க தாத்தா வேற இருந்தாரு. அவரு எழுப்பிருக்கவே மாட்டானுங்க. என்னண்டா ஏய் என்னண்டா ஏய் பாக்குறேன்ல செமையா வந்துட்டு ஒரு நாள் கொட்ட முடியாது. கலந்து வச்சிருந்தேன்.